ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்களை நமது நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரம் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளில் கூட இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக நாம் ஆயத்தமாவோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்கிற பொழுது அவ்வளோ மன மகிழ்ச்சியாமா. கர்த்தருடைய ஆலயத்தில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா, எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும் தெரியுமா. இந்த ஆராதனைக்காக ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாள் ஓய்வு நாளின் ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இசப்பா, நாங்கள் தொழுது உள்ள வந்திருக்கிறோம். நீர் எங்களை நடத்தும். பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வேத பாடம், ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை, ஜெபம், ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் நடத்தி கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆரிஸ் அண்ட் ஷைன் என்ற காலை ஜெப தியானத்திற்கு வந்திருக்கிற, கலந்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லோரும் சேர்ந்து இப்பொழுது நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் நம் மத்தியில் இறங்கி வந்து நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் எல்லோரும் கண்களை மூடி நம்ம அவரை நோக்கி நாம் பார்ப்போமா. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நான் துதிக்கிறேன் அப்பா, உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா. ஆவியானவரே, என்னோடு கூட சேர்ந்து இந்த தொலைக்காட்சி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறேன் உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் இந்த ஆராதனை வேளையிலே தொடும்படியாக கேட்கிறோம். ஒரு புதிய நாளுக்குள்ளாக எங்களை நடத்தி வந்த கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆவியானவரே. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. யெகோவாயிரே நீரன் தேவனாம், யெகோவாயிரே நீரன் தேவனாம். இனி என்னுள்ளில் கலக்கமில்லை, இனி என்னுள்ளில் கலக்கமில்லை. ஆராதனை 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 ஆராதனை, ஓ ஆராதனை 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 ஆராதனை. இனி என்னுள்ளில் கலக்கமில்லை, நீரெல்லாமே பார்த்து கொள்வீர். இனி என்னுள்ளில் கலக்கமில்லை, நீரெல்லாமே பார்த்து கொள்வீர். என்னோடு கூட சேர்ந்து ஒவ்வொரு கண்களை மூடி நம்ம அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். அவர் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். மீண்டுமாக இந்த அடியை நாம் எல்லோரும் சேர்ந்து நாம் பாடப்போகிறோம். தேங்க்யூ லார்ட். யெகோவாயிரே நீரன் தேவனாம், யெகோவாயிரே நீரன் தேவனாம். இனி என்னுள்ளில் கலக்கமில்லை, இனி என்னுள்ளில் கலக்கமில்லை. ஆராதனை 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 ஆராதனை, ஓ ஆராதனை 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 ஆராதனை. இனி என்னுள்
மருத்துவரே, நீர் என் நோய்கள் சுமந்து கொண்டீர். நீர் எந்தன் மருத்துவரே, யெகோவா ருவா, நீர் என் தேவனாம். யெகோவா ருவா, நீர் என் தேவனாம். என் தேவைகள் நீர் அறிவீர். என் தேவைகள் நீர் அறிவீர். ஆராதனை, 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 ஓ ஆராதனை, 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 ஆராதனை. நீர் என் தேவன், நீர் அறிவீர். என் தேவைகள் நீர் அறிவீர். நீர் எந்தன் நல்மெய்ப்பரே, என் தேவைகள் நீர் அறிவீர். ஆராதனை, 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 ஓ ஆராதனை, 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 ஆராதனை. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த வருடம் முழுவதும் ராஜா எங்களை அன்போடு எங்களை வழிநடத்தி ராஜா, எங்கள் தேவைகளை அறிந்து எங்களுக்கு உதவி செய்கிற எபினேசராக ஆண்டவரே, எங்கள் நோய்களை சுகப்படுத்துகிற ஆண்டவரே யெகோவா ராஃபாவாக தகப்பனே, இது ஆண்டவரே என் தேவைகளை சந்திக்கிற யெகோவா ரூவாவாக இருந்து ஆண்டவரே எங்களை வழிநடத்தி வந்த தயவுகளுக்காய் நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. தகப்பனே, என்னோடு கூட சேர்ந்து ஆராதித்த உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்காக நன்றி. தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் 4வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 12 வரை. யோவானை பார்க்கிலும் இயேசு அநேக பேரை சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறார் என்று கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இயேசு தாமே ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாயிருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்குத்தான் என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்குத்தான் என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்குத்தான் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரமில்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றாள் என்பதே. வாசிக்க தெரிந்த வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுதும் கூட இந்த ஞாயிறு ஆராதனையில் கர்த்தருடைய செய்தியை கொடுப்பதற்காக நமது நியூ கிரேஸ் டிவியின் ஃபவுண்டர் மற்றும் பிஷப் எஸ் சார்லஸ் ஐயா அவர்கள் வந்து நமக்காக இந்த வேத பகுதியை தியானித்து கொடுப்பார்கள்.
அவரை நாம் வரவேற்போம். ஆமேன். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த கர்த்தருடைய மகிமையான ஆராதனைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்த தேவன் நம்மை நடத்துவாராக. இந்த வருடத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை கடைசி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மை நடத்துவாராக. இந்த நாளில் கூட இந்த ஆராதனையில் ஆன்லைன் சர்வீஸில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரிய தியானத்தின் பகுதி அது யோவான் எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது சமாரியா ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த சமாரியா ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை அறிந்ததை குறித்து, இயேசு கிறிஸ்து அவளை தெரிந்ததை குறித்து, அவள் நிமித்தமாய் சமாரியாவிலே ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ணும் பொருட்டாக தேவன் செய்த அந்த நிகழ்ச்சியை நாம் தியானிக்க போகிறோம். நாம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து, என் கண்மலையும் மீட்பெருமாயிருக்கிற கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமென், ஆமென். எங்களோடு பேசும் தூயாவியானவரே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கட்டும். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம். சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். சமாரியா ஸ்திரீ கிட்ட ஆண்டவர் தாகத்துக்கு தா என்றார். இயேசு கிறிஸ்து அவர் ஊழியத்தை நிறைவேற்றிவிட்டு அவர் சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியதா இருந்தபடியால் யாக்கோப்பு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு அவர் வந்தார். இயேசு கிறிஸ்து யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்து அந்த இடத்துல இருக்கிற அந்த கிணற்றில் தண்ணீர் எடுக்க வந்த அந்த சமாரியா ஸ்திரீயை சந்தித்தார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் சமாரியா வழியாக போக அவர் திட்டம் பண்ணி இருந்தார். வேத வசனம் சொல்கிறது, யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியதாயிருந்தபடியால், சமாரியா நாட்டு வழியாக போக வேண்டியதாயிருந்தபடியால் இன்றைக்கு உங்க பாதையில குறுக்கிட்டு உங்க வீட்டை சந்தித்து உங்களுடைய காரியங்களை சந்திக்க, உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு விடிவை உண்டு பண்ண, உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு விதமான குறைகளை நீக்கி நிறைவான நன்மைகளை கொடுக்க இயேசு இன்றைக்கு உங்க ஆத்தும ரட்சிப்புக்காக, உங்க பாடு விடிவதற்காக உங்களை சந்திக்க ஆண்டவர் வந்திருக்கிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கிற பொழுது அவருடைய சீஷர்கள் போஜனம் எடுப்பதற்காக பக்கத்து ஊர்களுக்கு போகிறார்கள். இயேசு களைப்படைந்தவராக அந்த யாக்கோப்பு என்கின்ற அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்து அவர் இளைப்பாறுகிறார். அந்த சமயத்தில் சமாரியா ஸ்திரீ, பேர் சமாரியா ஸ்திரீ தான் சொல்லி போடப்பட்டிருக்கிறது. சமாரியா ஸ்திரீ
அந்த இடத்துல வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக வரா, குடத்தை கொண்டு வரா. கொண்டு வரும்போது ஆண்டவர் கேட்குறாரு, எனக்கு தாகமாக இருக்குது, எனக்கு தண்ணி கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறா. யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் களவாதவராய் இருந்தபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீ யூதனாய் இருக்க சமாரிய ஸ்திரீயாகி என்னிடத்தில் தாகத்துக்குத்தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். நீங்கள் யூதராக இருக்கீங்க, நாங்கள் சமாரியராக இருக்கிறோம், உங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது, எப்படி நீங்கள் வந்து தண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அது மட்டும் இல்லை, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனோட ஈவையும் தாகத்துக்குத்தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ளும் இடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமா இருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த வார்த்தையை சொன்ன உடனே எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது, எப்படி நான் வந்து உங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறது? கேட்கிறவர் இன்னார் என்று அறிந்தாயானால் உனக்கு அவரே ஜீவ தண்ணீரை கொடுப்பார். இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து இயேசு கிறிஸ்து இளைப்படைந்தவராய் தாகத்துக்கு தா என்று சொல்லி கேட்கிறார். நான் தாகமாக இருக்கிறேன். பாருங்க, ஆண்டோட ராஜ்யத்துக்கு செல்கிறவர்களை குறித்து வேதம் சொல்கிறது, நான் தாகமாக இருந்த எனக்கு தண்ணீர் கொடுத்தாயா, நான் பசியாக இருந்த எனக்கு ஆகாரம் கொடுத்தாயா, நான் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தாயா? ஆண்டவர் கேட்பார். இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு ஆண்டவர் வந்த, நான் தாகமாக இருக்கேன், எனக்கு தண்ணீர் கொடு அப்படின்னா என்ன தாகம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆத்துமாவிலே அவருக்கு ஒரு தாகம். ஓ ஆத்துமா மடிந்து போய் கொண்டிருக்கிறது, ஓ ஆத்துமா செத்து போய் கொண்டிருக்கிறது, ஓ ஆத்துமா உலகத்தை தேடி போய் கொண்டிருக்கிறது, ஓ ஆத்துமா உலகத்தோடு சிக்கி இருக்கிறது, நான் மண்ணோடு ஒட்டி இருக்கிறேன், உம்முடைய வார்த்தையினால என்னை உயிர்ப்பியும். எந்த இடத்துல உட்காருவது, எதை தேடுவது, எதை நாடுவது, எதை செய்வதுன்னு தெரியாது இருக்கிற உன்னிடத்துல வந்து ஆண்டவர் இயேசு தாகத்துக்கு தான் என்று கேட்கிறார். இந்த சமாரிய ஸ்திரியை பத்தி நாம் பார்க்கிற பொழுது, அவள் விபச்சார ஸ்திரீ என்று போடவில்லை, ஆனால் அவளை உணர்ந்தாள். அதை குறித்து நாம் பார்க்கட்டும். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ளும் இடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து நமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த உம்முடைய பிதாவாகிய யாக்கோப்பை பார்க்கலாம் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றால். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். நித்திய ஜீவ காலமாக நித்திய வாழ்க்கையை கொடுக்கத்தக்கதான அந்த ஜீவ தண்ணீர் நான் அதை கொடுப்பேன். நம்ம நினைச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை இல்லைங்க. நம்ம அந்த சாதாரண தண்ணிக்காக ஆண்டவர் வரல, அவருடைய தாகம் உனக்காக, உன் வாழ்க்கைக்காக, நீ என்னோடு இருக்கணும், நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளணும் என்று ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசுகிறார். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். மோசேஸ் சொல்றாருல்லப்பா, நீங்க இவர்களை அழித்தீரானால் ஜீவ புஸ்தகத்துல என் பேரனை கிறுக்கி போடுங்க. அப்போ ஜீவ புஸ்தகம் ஒண்ணு இருக்கு, அந்த ஜீவ புஸ்தகத்துல நம்முடைய பேர் எழுதப்பட வேண்டும். நித்திய ஜீவனுக்காக ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். தேவப்பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? இன்றைக்கு பரிசோதித்து பாரு.
புது வருஷத்துக்குள்ள நீ போக போற. உன்னுடைய ஆத்துமா யாரை பற்றி பிடித்திருக்கிறது? யாரை பற்றியதா இருக்கிறது? இந்த உலகத்தை பற்றியதா இருக்கிறதா? நித்திய வாழ்க்கையை பற்றியதா இருக்கிறதா? ஆண்டவர் உன்னை ரட்சிக்க இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். இந்த நாள்ல உன்னை சுத்திகரித்துக்கொள். உன் பாவங்களை அறிக்கை செய்து நீ சுத்திகரித்துக் கொள்வதற்கு ஒரு தருணத்தை ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார். 13ஆம் வசனத்தில் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாய் இருக்கும் என்றார். உன் வாழ்க்கையில திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை, தேடிட்டே இருக்கிற வாழ்க்கை, சம்பாதித்து கொண்டே இந்த உலகத்தின் காரியத்தை சம்பாதித்து கொண்டே இருக்கிற வாழ்க்கை, அது அழிந்து போய்கொண்டே இருக்கிறது. பொத்தலான பையில போய்கொண்டிருக்கிறது, பொத்தலான பையில போய்கொண்டிருக்கிறது. ஆனால் நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற ஒரு நீரூற்ற உனக்கு ஆண்டவர் தரப்போறார். அவருடைய வார்த்தை ஜீவ ஊற்று. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீர் எனக்கு தர வேண்டும் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னா என்றார். ஆண்டவர் உன்னிடத்துல உள்ளபடி இருக்கிற காரியத்தை வெளியே கொண்டு வரணும், அறிக்கை பண்ணணும்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ வெளிப்படையாய் உன்னுடைய அந்தரங்கமான காரியங்களை நான் யார்கிட்ட சொல்லணும் நீ நினைச்சிட்டு இருக்கிற இல்லையா? உன் இருதயத்துல ஒரு அமைதி, ஒரு நிம்மதி, ஒரு சாந்தம், ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை உனக்கு உண்டாக வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிறார், உன்னோடு கூட அவர் இடைப்படுகிறார், உன்னோடு கூட பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிற பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதலுக்காக இந்த நேரத்தில் நீ அறிக்கை செய்து விட்டு அவனுக்கு ஒரு பெரிய இரக்கத்தை ஆண்டவர் இந்த நாளில் செய்ய போகிறார். ஆத்துமாவில் ஒரு சுத்திகரிப்பு உனக்கு உண்டாகணும். அதுக்கு வேத வசனம் உள்ளபடி நீ சொன்னாய். ஆண்டவர் கேட்கிறார் உங்ககிட்ட, இப்ப இருக்கிற வாழ்க்கை உனக்கு வாழ்க்கை இல்லை சாமி, இப்ப இருக்கிற நீ தேடிட்டு இருக்க பாரு, இந்த வாழ்க்கையே இல்லை, நீ விடாப்படி ஒரு காரியத்தை பிடிச்சிட்டு இருக்கிற பாரு, இதெல்லாம் விட்டுரு. திராட்சை கொடியானது திராட்சை செடியோடு இணைந்திருக்கணும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு செய்யப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அவரோட வார்த்தையில நாம் நிலைச்சிருக்கணும், அவரோட வார்த்தை நமக்குள்ள நிலைச்சிருக்கணும். அப்பதான் கனியுள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழ முடியும். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, உள்ளபடி நீ உண்மையை உள்ளபடி நீ சொன்ன என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவ வீட்டுக்கு தனிப்பட்ட அறைக்கு உன்னுடைய இருதயத்தை பார்த்து, உன்னை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, உன் அந்தரங்கமான வாழ்க்கை எப்படி இருக்குது, உன் பார்வை எப்படி இருக்குது, உன் சிந்தை எப்படி இருக்குது, உன் கரங்கள் பரிசுத்தமாக இருக்குதா, உன் நினைவுகள் பரிசுத்தமாக இருக்குதா, உன் எண்ணங்கள் பரிசுத்தமாக இருக்குதா, அப்பழுக்கற்ற வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், வாழ்க்கையின் நினைவுகள் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி கேட்கிறார். உன் சிந்தையெல்லாம் வேற பக்கம் போகுதே, உன் பார்வையெல்லாம் வேற பக்கம் போகுதே, உன் நினைவுகள்லாம் வேற பக்கம் போகுதே, இந்த உலகத்தை சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்குது. ஆண்டவர் சொல்றார், நீ உள்ளபடி சொன்னாய். உன் அந்தரங்கமான காரியம் உனக்கு தான் தெரியும். கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? உண்மையான ஒரு அன்பு இருக்கிறதா?
பெற்றோரை உண்மையா நம்ம நேசிக்கிறோமா? மாமியாரை உண்மையா நேசிக்கிறோமா? மருமகளை உண்மையா நேசிக்கிறோமா? பிள்ளைகளை உண்மையா நம்ம நேசிக்கிறோமா? கொடுத்த வேலையை உண்மையாய் நேசித்து வேலை செய்கிறோமா? நம் தெய்வத்தை உண்மையாய் நேசிக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய அன்பு கணவனை விட்டு நம்முடைய அன்பு வேற ஒருத்தரிடம் போகிறதா? மனைவியை விட்டு நம்முடைய அன்பு வேற ஒருத்தரிடம் போகிறதா? பாருங்க, ஆண்டவர் உள்ள இருக்கிற அந்த அந்தரங்கமான காரியத்தை வார்த்தையின் மூலமாக வெளியே வர செய்து அவளை பரிசுத்தமாக்குறார். இதுவரைக்கும் போதும், உன் வாழ்க்கை பரிசுத்தமாவதற்கு இயேசு கிறிஸ்து உன்னோடு நம்மோடு பேசுகிறார். பரிசுத்த தேவன் உன்னோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் சொல்றாருங்க, அவ சொல்ற எனக்கு புருஷன் இல்லை என்று அவ சொல்றா. இயேசு கிறிஸ்து வெளிப்பாடா சொல்றார், உனக்கு 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள். அவளுடைய பாவங்களை ஆண்டவர் சொல்லுகிறார், அவளுடைய அக்கிரமங்களை ஆண்டவர் சொல்லுகிறார், அவளுடைய மீறுதல்களை ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய மகிமையை இழந்து தவிக்கிறதற்கு காரணம் இந்த பாவம் தான், இந்த மீறுதல் தான், இந்த கீழ்ப்படியாமை தான் என்று ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். விடாப்பிடியா பிடிச்சிட்டு இருக்கிற பாரு, அதை நீ விற்று. ஆண்டவனை சந்திக்க வந்துட்டாரு. இந்த சமாரிய ஸ்திரீக்கு ஒரு கிணறு கிடைச்சது. ஆண்டவர் இந்த நியூ கிரேஸ் டிவி மூலமாக உன்னோடு கூட பேசுகிறார். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு உன் இருதயம் பரிசுத்தமாக போகுது. நம்பிக்கையோடு தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேளு. 19வது வசனம், அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். அப்போ இவ சொல்றா, நீங்க தீர்க்கதரிசி, நடந்ததை நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு முதல்ல ஒரு அறிவு வருது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்க்கிறோம்? இவ சொல்ற தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி சொல்றா. ஆண்டவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்க வேண்டாம். ஆண்டவருக்கு அந்தரங்கமான சகல காரியம் தெரியும். உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற வேதனை தெரியும். உன்னால விட முடியாத காரியம் தான் என்று சொல்லி தெரியும். எல்லாமே அவருக்கு தெரியும். நீ சோர்ந்து போக வேண்டாம். இன்றைக்கு ஆண்டவரை பரிசுத்தப்படுத்த போகிறார். இன்றைக்கு தம் பிள்ளையாய் உன்னை வனைய ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என்னால் விட முடியல, இந்த பழக்கத்தை விட முடியல, இந்த சிந்தனையை என்னால் விட முடியல, இந்த நினைவுகளை என்னால் விட முடியல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லு. கர்த்தர் உன்னை குற்றப்படுத்த பேசவில்லை. உன் குறைவுகளை நீக்கி உன்னை நிறைவுள்ளவனாக மாற்ற, தம்முடைய பிள்ளையாக மாற்ற ஆண்டவர் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தெய்வ பிள்ளையே, 20வது வசனம், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். இந்த காரியமெல்லாம் ஆண்டவர்கிட்ட பேசிட்டே இருக்கிறாப்புல. ஆண்டவர் கிட்ட அவ சொல்றா. 25வது வசனத்தில், அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால். அதற்கு இயேசு சொல்றாரு, உன்னோடு பேசுகிறவர் நானே. என்ன சொல்றாரு? உன்னுடனே பேசுகிறவர் நானே அவர் என்றார். உன்னுடனே பேசுகிறவர் நானே அவர் என்றார். உன் கூட பேசுறது யார் தெரியுமா? இயேசு கூட பேசுறார். அவங்க கூட இயேசு பேசுறார். தேவப்பிள்ளையே, உன்னை மாற்ற போகிறாரு, உன்னை உருவாக்க போகிறாரு. உன் வாழ்க்கை மறுபடியும் தழைக்க போகுது. உன் வாழ்க்கையில ஒரு மறுரூபத்தை நீ பார்க்க போகிற, ஒரு பரிசுத்தத்தை நீ பார்க்க போகிற, ஒரு மகிமையை பார்க்க போகிற. உன்னை இண்டிபெண்டா சந்திக்க ஆண்டவர் வந்திருக்கிறாரு. உன்னை தனிப்பட்ட விதத்தில் உன்னை சந்திக்க ஆண்டவர் வந்திருக்கிறாரு. உன் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் எல்லாம், தூக்கங்கள் எல்லாம் அவருடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணு. ஆண்டவர் என்று ஒரு பெரிய வெளிச்சத்தை உன் இருதயத்துக்குள்ள கொடுக்க போகிறார். உன்னுடனே பேசுகிறவர் இயேசு. அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அந்த ஸ்திரீ பேசுகிற
காரியத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். கூட இருக்கிற சீஷர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். உங்கூட இருக்கிற ஜனங்கள் உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் உன்னை மாற்ற போகிறாரு. அந்த அளவுக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்ற போகிறார். பாருங்க, இந்த ஸ்திரீயானவள் இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி சொல்லி இருந்த காரியத்தை அறிந்த உடனேயே இவள் உடனே என்ன செய்கிறார்னா ஊருக்குள்ள போறா. ஊருக்குள்ள போய் அவங்ககிட்ட எல்லாம் சொல்றா, நான் செஞ்சதை எல்லாத்தையும் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், என்னை பற்றி ஒருத்தர் நான் செஞ்ச காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி, அவர் மேசியாவா, அவர் கிறிஸ்து தானா, நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள போய் சொல்றா. ஊரில் இருக்கிற எல்லா ஜனங்களும் வந்து இயேசு கிறிஸ்துவை பார்க்க வராங்க. அவர் மேசியா என்று கண்டுகொள்கிறார்கள், அவர் கிறிஸ்து என்று கண்டுகொள்கிறார்கள். அப்போ அவருடைய போதனைகளை கேட்க 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 ஜீவ ஊற்று புறப்படுகிறது. பாருங்க, அவங்க இருதயமெல்லாம் சந்தோஷமாகிறது. எவ்வளவு காலமாக அந்த இடத்துல யாக்கோப்பு கிணறு இருந்துச்சு, அது யோசேப்பு கொடுத்த கிணறு. அந்த கிணற்றுல தண்ணி குடிச்சிட்டு இருந்தவங்க இப்போ இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த ஜீவ தண்ணீராகிய நித்திய வாழ்க்கைக்குண்டான உபதேசத்தை அவங்க கேட்குறாங்க. நம்ம என்ன உபதேசத்தை கேட்குறோம்? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க தேவ பிள்ளையே. உன்னை பரிசுத்தமாக்குதா, உன்னை நீதிக்குள்ள நடத்துதா, உன்னை நித்திய வாழ்க்கைக்குள்ள நடத்துகிற உபதேசத்தை நம்ம கேட்கிறோமா? அந்த ஜனங்கள் அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க சொல்றாங்க, அந்த ஜனங்கள் சொல்றாங்க, அந்த ஸ்திரீ, சமாரிய ஸ்திரீயை பார்த்து, நீ சொல்றதுனால அவரை நாங்க ஏற்றுக்கொள்ளல, நாங்களே அவரை கண்டு உபதேசத்தை கேட்டு விசுவாசித்து இவர் உலக இரட்சகர் என்று அறிந்து கொள்கிறோம். இயேசு உலக இரட்சகருங்க. இந்த செய்தியை யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்களை பார்த்து ஒரு அழைப்பு வருகிறது. உன் பரிசுத்தமுள்ள வாழ்க்கைக்காக, உன் சுத்தமுள்ள வாழ்க்கைக்காக, உன் நிம்மதியான வாழ்க்கைக்காக, உன் இளைப்பாறுதலான வாழ்க்கைக்காக, உன்னுடைய தரமான வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக இயேசு உன்னோடு பேசுகிறார். இயேசு கூட பேசுறாரு. சமாரியா ஸ்திரீ, அந்த ஒரு ஸ்திரீயின் மூலமாக, அவள் விபச்சாரத்துல ஈடுபட்ட ஒரு ஸ்திரீயா கூட இருக்கலாம். ஏன்னா 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள் என்று நாசுக்கா சொல்ற. நீ விபச்சார பெண் என்று சொல்லி குற்றப்படுத்தல, அவளை குறை சொல்லல. தேவ பிள்ளையே, எந்த பாவம் செஞ்சிருந்தாலும், என்ன அக்கிரமம் செஞ்சிருந்தாலும் என்னால மீள முடியலையே, என்னால மேல வர முடியாது நீ நினைக்காத. இயேசுனை அழைக்கிறாரு. இயேசுனை தாகமா இருக்கிற நீ வா மகனே என்று சொல்கிறாரு. உன் ரட்சிப்புக்காக அவர் ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு. உன்னை அழைக்கிறாரு. இந்த நேரத்துல, இந்த வருடத்தின் இறுதியில உன்னை ஆண்டவர் அழைக்கிறார். உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பதற்கு அவர் சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். நீ வா. உன் இருதயத்தை கூட, உன் இருதயத்தில் நான் வாசம் பண்ணணும். உன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடு. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கத்தினால உன்னை நான் சேர்த்துக்கொள்வேன். உன்னை சேர்த்துக்கிட்ட மகனே, உன்னை சேர்த்துக்கொண்ட மகனே, நீ சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. அந்த ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள் உலக இரட்சகர். அப்ப ஏன் உன்னை ரட்சிக்க மாட்டாரா? உன்னை ரட்சிப்பதற்காகவே இயேசு வந்திருக்கிறார். பாவத்திலிருந்து மீட்பதற்காகவே இயேசு வந்திருக்கிறார். நித்திய வாழ்க்கைக்கு ஒரு பங்காக உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். ஒப்புக்கூட. சமாரியா ஸ்திரீ, அவளை குற்றப்படுத்தல இயேசு, அவளை குறை சொல்லல. அழகா தன்னுடைய மகள்கிட்ட பேசுறது போலவே இயேசு கிறிஸ்து அந்த மகளை பார்த்து பேசுகிறார். அவளுக்கு முதல்ல ரட்சிப்பை கொடுக்கிறாரு. அவ மூலமா அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்ல வைக்கிறாரு. இயேசு யார் என்று புரிய வைக்கிறாரு. இயேசுவின் அன்புக்குள்ள அவள் எல்லாரும் வராங்க. நீ குணப்பட்ட பின்பு உன்னுடைய சகோதரனை நீ ஸ்திரப்படுத்து. இன்றைக்கு ஏன் சகோதரன் அப்படி இருக்கான், மற்றவனை குற்றப்படுத்தாத. அவன் வாழ்க்கை அப்படி இருக்கு, இவன் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு மற்றவங்களை குற்றப்படுத்தி நம்ம வாழக்கூடாது. உன் தனிப்பட்ட வாழ்க்கையில நீ எப்படி இருக்கிற, கர்த்தருக்கு உனக்கு எப்படி இருக்கு, அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிப்போம். கர்த்தர் உன்னை அழைக்கிறார்,
புது வருஷத்துல தேவன் உண்மையில தாகமா இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். தாகத்துக்கு இருதயத்தை கொடு, அதுல ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று வேதம் சொல்லுகிறது. நீ அவரை விசுவாசித்தினா உனக்குள்ள இருந்த ஜீவ தண்ணீர், விசுவாசம், அன்பு புறப்பட்டு வரும். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ விசுவாசித்தினா தேவ மகிமையை காண்ப. லாசரு மரித்து போயிட்டான். லாசருடைய சகோதரி மரியாள்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, அவன் செத்து போயிட்டான்ட்டு நீ கவலைப்படாத, இப்ப நீ விசுவாசி, நீ விசுவாசித்தினா தேவ மகிமையை காண்பா என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அவ விசுவாசித்தாள். பாருங்க, உயிரோடு அவன் எழுந்து புறப்பட்டு வந்தான். லாசருவே வெளியே வா என்று சொல்கிற பொழுது அவன் வெளியே புறப்பட்டு வந்தான். கல்லறையிலிருந்து வெளியே புறப்பட்டு வரான். உன் வாழ்க்கை கல்லறையான வாழ்க்கை அல்ல, அடைக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல. உன் கல் புரட்டி தள்ளப்பட போகிறது. உன் வாழ்க்கை புரட்டி தள்ளப்பட போகிறது. நீ ஜீவனுள்ள வாழ்க்கையை நீ கண்டடைய போகிறாய். உன் கட்டுகள் அறுக்கப்பட போகிறது. உன் சாபத்தை ஆண்டவர் நிற்கிறார். மரணமான இந்த வாழ்க்கையிலிருந்து ஜீவனான வாழ்க்கைக்குள் ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். தேவ பிள்ளையே, நீ நினைச்சிட்டு இருக்க நான் செத்துப்பவன் நினைச்சிட்டு இருக்கிற, டாக்டர்கள் சொல்லிட்டாங்க நினைச்சிட்டு இருக்கிற, இன்றைக்கு ஒரு ஜீவனை ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு உனக்கு ஒரு தருணத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். புதிய ஒரு இடத்துல உன்னை புதிய மனுஷனாக ஆண்டவர் மாற்ற உன்னை அழைக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, பாவி ஓடி வா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள்ல கூட உன்னை குற்றப்படுத்தல, உனக்கு குறை சொல்லல, உன்னை பத்தி ஆண்டவர் பேசுகிறார். நீ இந்த புது வருஷத்துக்குள்ள போக போகிற இந்த நாள்ல உன் இருதயத்தை எனக்கு தான் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அன்னைக்கு அந்த சமாரியா ஸ்திரீ கிட்ட தாகத்துக்கு தா என்று சொல்லி கேட்ட அர்த்தம் அவளுக்கு புரியல. அவ இருதயம் எப்படி உடைச்சிருக்கும், அந்த ரங்கத்துல எப்படி அவ வேதனைப்பட்டு இருப்பா. புருஷன் இல்லாதவங்களுக்கு தான் அந்த கவலை தெரியும். அவ்வளோ வேதனை, ஒவ்வொருத்தனால ஒவ்வொரு டார்ச்சர். அமைதியான வாழ்க்கை வாழ்ந்திருக்க முடியாது. அருமையான அன்பு சகோதரியே, சகோதரனே, தாயே, தகப்பனே, அன்பு வாலிப மகளே, ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறது தான் துணை. நீ யார் தேடிப்பது துணை அல்ல. துணையை இழந்து தவிக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் உனக்கு மனவளனாக இருப்பார். அவரே உனக்கு இரட்சிப்பின் தேவன். நீ செய்த அத்தனை பாவங்களும் ஆண்டவருடைய பார்வைக்கு போயிருச்சு. இன்னைக்கு நீ ஒப்புக்கொடு.
இந்த தருணத்தை பிரயோஜனப்படுத்திக்கோ. இந்த ஆத்துமாவை அவருக்கு கொடு என்று அவர் கேட்கிறார். ஆத்துமா என்ன கொடுப்பா, நீ என்ன விசுவாசினா உன்னுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் புறப்பட்டு ஓடும், அது நித்திய ஜீவகாலமாய் ஊறும், உனக்கு நித்திய வாழ்க்கையை கொடுக்கும். என்ன விசுவாசி, உனக்கு நான் வாழ்க்கையை கொடுக்கிறேன். ஓட்டம் எதை பற்றி இருக்கிறது? ஒப்புக்கூடிய இருதயத்தை ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவுங்கப்பா. இருதயத்தை கழுவுங்க, உள்ளத்தை கழுவுங்க ஆண்டவரே, மனதை கழுவுங்க, சிந்தையை கழுவுங்க, கரங்களை கழுவுங்க ஆண்டவரே, பரிசுத்தமாக்குங்கப்பா. உங்க செய்த சகல பாவங்களையும் கழுவி பரிசுத்தமாக்குங்க. நித்திய வாழ்க்கைக்கு பங்குள்ள பிள்ளைகளாய் விட பிள்ளைகளை நீர் மாற்றும். நித்திய வாழ்க்கைக்கு பங்குள்ள பிள்ளைகளாய் மாற்றும். அவளை கழுவி ரத்தத்தால கழுவி சுத்தமாக்குங்கப்பா, பரிசுத்தமாக்குங்க. இனி பாவம் நுழையக்கூடாது, பாவத்தை தூண்டுகிற ஆவிகள் நுழையக்கூடாது. இன்றைக்கு கர்த்தருடைய அக்கினி இறங்கி வரட்டும். தரித்திரம் நுழையக்கூடாது, கடன் நுழையக்கூடாது, சண்டைகள் நுழையக்கூடாது, விபச்சார எண்ணங்கள் நுழையக்கூடாது. வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும். இந்த புது வருஷம் ஒரு மனமாற்றத்தின் ஆண்டாய், ஒரு மறுரூபத்தின் ஆண்டாய் இருக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும், பரிசுத்தமாக்கும், நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். யாவரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் வேண்டும் சதா காலங்களில் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. God be with you. புது வருடத்துக்குள்ளாக நாம் கடந்து போக இருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்ய போகிறார். ஒரு மறுரூபமான வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். God bless you. God be with you. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மீண்டுமாக தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புது வருடம் உங்களை மறுரூபமாக்கி உங்களை உயர்த்துகிற வருடமாக இருக்கட்டும். ஆமென். ஆமென்.